எனக்கு சம்பளம் எப்படிங்கிறது ஒரு தொகையை சொல்லியிருக்காரு. அது பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஸ்கிரிப்ட் வைஸ்ல கமல் இந்த பக்கம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல அது பேசப்பட்டு விட்டதாக சொல்லப்படுது. அந்த இப்போ டைரக்டர் அந்த படத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, எனக்கு எவ்வளோ குடுப்பீங்க? அப்படிங்கிறது தானே அது இதா இருக்கும். சம்பளம் பேச்சு. அப்படித்தான் அது தொடங்கியிருக்கு. அப்படி தொடங்கும் பொழுது, கடந்த படத்துக்கு ஒரு இயக்குனருக்கு நீங்க ரஜினியோட இயக்குனருக்கு இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரஜினி படத்துக்கு மட்டும். நான் ரஜினி படத்தையும், கமல் படத்தையும் சேர்ந்து செய்றேன். அப்போ எனக்கு சம்பளம் எப்படிங்கிறது ஒரு தொகையை சொல்லியிருக்காரு. அது பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. சுந்தர்சி அவருடைய பக்கத்துக்கு நியாயத்துக்கு அவருடைய நியாயமான ஒரு விஷயத்த கேட்டிருப்பாரு. ஆமா, நீங்க அவருக்கு 50 கோடி கொடுக்குறீங்கன்னா, அப்ப எனக்கு அதுக்கு மேல தரலன்னா நான் என்ன ஏமாளியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமா, அவர் ரஜினி மட்டும் தான் வச்சு படம் பண்ணாரு. ஆனா கமல் தயாரிக்கிற படத்தையே ரஜினியை வச்சு நான் பண்றேன். அதுல கமல் நடிப்பாரு. ஏதோ கெஸ்ட் ரோல் பண்ணி அதை ஒரு கலகலப்பை மாத்துவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு சம்பளத்தை அவர் பார்ப்பார்ல. ஸ்கிரிப்ட் வைஸ்ல கமல் இந்த பக்கம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல அது பேசப்பட்டு விட்டதாக சொல்லப்படுது. கமல் நான் அவர் தலையிட மாட்டாருங்கிறது கமல் சொல்லிட்டாரு. இப்படியாக இந்த பேச்சுவார்த்தையில கமலுடைய கம்பெனி இவ்வளவு பெரிய சம்பளத்தை யாருக்கு இதுவரை கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தெரியல.